அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் மாயிதா 32வது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறான், மன் அஹ்யாஹா, யார் இந்த மனித சமுதாயத்திலிருந்து ஒரு நபர் உயிர் வாழ்வதற்குண்டான எல்லா உதவிகளையும் செய்கிறாரோ, ஃபக அன்னமா அஹ்யன்னாஸ ஜமியா, அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே மனித சமுதாயத்தையுமே வாழ வைத்தவர் போன்றவர் ஆவார் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் இறைவன் சொல்வதனுடைய நோக்கம், மற்ற நபர்களுக்கு உயிர் காக்கக்கூடிய எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய மனிதன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே மனித சமுதாயத்தையுமே உயிரோடு வைத்திருப்பதற்கு சமமாவான் என்பதுதான், அதற்குண்டான நன்மைகள் உண்டுதான் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். ஏன் மற்றவர்களுடைய விஷயத்தில் அது நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடாது? நம்ம பெற்றோர்களை நம்ம பாதுகாப்பது கட்டாய கடமை. என்றாலும் தற்காலத்தினுடைய சூழ்நிலை அவர்களை வாழ வைப்பது கூட ஒட்டுமொத்த சமுதாயத்தை வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தானே. நிறைய நபர்கள் பெற்றோர்களுடைய விஷயத்தில் கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட்டோம். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்கிறாங்க, சூரத் மரியம் 46வது வசனத்திலிருந்து 47வது வசனம் தொடர்ந்து பேசுகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தை சொல்ல, கால ராகிபன் அந்த நாரிகத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே, நான் வணங்கக்கூடிய அந்த கடவுளையா நீ நிந்திக்கிறாய், ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயிரு. ல அர்ஜுமன்னக, உன்னை கல்லால் இருந்தே கொல்லுவேன். ஒஹஜுர் நீ மரியா, என்னை விட்டு வெகு தூரத்துக்கு விரண்டு ஓடிரு, இல்லைன்னா கல்லால் எரிந்து கொல்லுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையுடவா நம்ம பெற்றோர்கள் கடினமான வார்த்தைகளை உபயோகித்து விட்டார்கள். இருந்தாலும் நம்ம அவள்கிட்ட உறவு கொள்றதுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து விட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொல்ல, கால சலாமன் அலைக்க, அந்த நிலையில் உங்கள் மீது இறைவனுடைய அருள் உண்டாவதாக, சாந்தி உண்டாவதாக. சாஸ்தகஃபிர்லக்க ரப்பி, நிச்சயமாக உங்களுக்காக வேண்டி என்னுடைய இறைவன்கிட்ட நான் பாவம் மன்னிப்புக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன். இன்னஹுக்கான பி ஹஃபியா, நிச்சயமாக இறைவன் என் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்ற வசனத்தில் குறிப்பிடுறாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதனை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு மீண்டும் 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 அவர்கள் தன்னுடைய பாவத்துக்காண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. இறைவன் கண்டிக்கிறான் சொன்னால், இறைவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த நபருக்கு இஸ்திக்ஃபார் செய்வது எந்த விதத்தில் உசிதம்? அதனால் இறைவன் கண்டிக்கிறான்.